நமஸ்காரம். இப்போ இந்த ஸ்லோகம் சொல்ல போறோமே, அது வெறும் பெருமாளுடைய நாமங்கள் தான். எத்தனையோ விஷயங்களுக்கு நமக்கு அவனுடைய அருள் தேவைப்படுது இல்லையா? அந்த சமயங்கள்ல இந்த நாமங்கள் சொல்லி அவனை அழைத்தோமானால் நம்மள தேடி நிச்சயமா ஓடி வருவான். பெரியவா சொல்ற மாதிரி வாக்கு நாக்கு ரெண்டுமே நம்ம வசத்துலதான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம நாக்கு வச்சு இந்த வாக்கை சொல்லலாம். ஆனா அப்படி சொல்லாம இருக்கோமே அப்படின்னு வேதனைப்படுறாங்க. குழந்தையா இருக்கும்போது ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எளிதில் வசப்பட்டுடும். அப்படி இந்த வாக்கை வசப்படுத்தி நம்முடைய நாக்கால இந்த நாமங்களை தினம் சொல்லிக் கொண்டு வந்தாலே நமக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும். அதனால குழந்தைகள்ல இருந்து இந்த ரெண்டு ஸ்லோகம், அதுவும் முழுக்க முழுக்க பெருமாளுடைய பேர் தான் இல்லையா? இத நம்ம குழந்தைகளை சொல்ல வச்சோம் அப்படின்னா அவர்களுடைய வாழ்வையில எந்த விதமான கஷ்டங்களும் வராம இந்த நாமங்கள் வாழ காப்பாற்றும். ஸ்ரீநாத நாராயண வாசுதேவ, ஸ்ரீநாத நாராயண வாசுதேவ, ஸ்ரீநாத நாராயண வாசுதேவ, ஸ்ரீகிருஷ்ண பக்த பிரிய சக்கரபாணி, ஸ்ரீகிருஷ்ண பக்த பிரிய சக்கரபாணி, ஸ்ரீகிருஷ்ண பக்த பிரிய சக்கரபாணி, ஸ்ரீ பத்மநாபாச்சுத கைடபாரே, ஸ்ரீ பத்மநாபாச்சுத கைடபாரே, ஸ்ரீ பத்மநாபாச்சுத கைடபாரே, ஸ்ரீராம பத்மாக்ஷ ஹரே முராரே, ஸ்ரீராம பத்மாக்ஷ ஹரே முராரே, ஸ்ரீராம பத்மாக்ஷ ஹரே முராரே, ஸ்ரீநாத நாராயண வாசுதேவ, ஸ்ரீகிருஷ்ண பக்த பிரிய சக்கரபாணி, ஸ்ரீ பத்மநாபாச்சுத கைடபாரே, ஸ்ரீராம பத்மாக்ஷ ஹரே முராரே. அடுத்த ஸ்லோகம். அனந்த வைகுண்ட முகுந்த கிருஷ்ண, அனந்த வைகுண்ட முகுந்த கிருஷ்ண, அனந்த வைகுண்ட முகுந்த கிருஷ்ண, கோவிந்த தாமோதர மாதவேதி, கோவிந்த தாமோதர மாதவேதி, கோவிந்த தாமோதர மாதவேதி, வக்தும் சமர்த்தோபி ந வக்தி கஷ்சித், வக்தும் சமர்த்தோபி ந வக்தி கஷ்சித், வக்தும் சமர்த்தோபி ந வக்தி கஷ்சித், அஹோ ஜனானாம் வ்யசனாபிமுக்யம், அஹோ ஜனானாம் வ்யசனாபிமுக்யம், அஹோ ஜனானாம் வ்யசனாபிமுக்யம், அனந்த வைகுண்ட முகுந்த கிருஷ்ண, கோவிந்த தாமோதர மாதவேதி, வக்தும் சமர்த்தோபி ந வக்தி கஷ்சித், அஹோ ஜனானாம் வ்யசனாபிமுக்யம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாமங்களை நம்முடைய வாக்கை வசப்படுத்தி நம்முடைய நாவினால் சொல்ல நன்மைகள் பல பெறுவோமாக.